முன்னாள் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவின் கணவர் பிரதீப் காரியவசம் மீதான லஞ்ச முறைப்பாடு கொழும்பு பிரதம நீதவான் ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பி அறிக்கையுடன் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் மாற்றம் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்த பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதற்கு அடிப்படை ஆட்சேபனை தெரிவித்த பிரதீப் காரியவசம் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அடிப்படை ஆட்சேபனை தொடர்பிலான விடயங்களை பின்னர் சமர்ப்பிப்பதாக நீதிமன்றத்தில் கூறினார். அழைப்பாணை கிடைத்த பின்னரே காரியவசம் இன்று நீதிமன்றத்தில் பிரசன்னமானதாகவும் சட்டத்தரணி சாலிய பீரிஸ் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து 100 லட்சம் ரூபாய் வீதம் 2 சரீர பிணைகளிலும் 2 பிணையாளர்களை முன்னிறுத்தியும் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் இன்று பிரதீப் காரியவசத்துக்கு அனுமதி வழங்கியது. தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவராக இருந்தபோது இடம்பெற்ற த பினான்ஸ் நிறுவனத்தின் பங்கு கொள்வனவு தொடர்பில் பிரதீப் காரியவசம் இந்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த சம்பவத்தின் மனுதாரர் தரப்பு அழைக்கப்பட உள்ளது.